ஆம். சொல்லியிருக்கேனா சொல்லு. நம்ம வந்து கொலாப் பண்ணிடலாம். இன்னைக்கு கொலாப் பண்ணலாம்னு சொல்லு. அன்னைக்கு நம்ம கொலாப் பண்ணிடலாம். அவர்தான் மாமாவோட மாப்பிள்ள. நான் வச்ச பேர் அவருக்கு மாமா மாப்பிள்ள. நல்லா இருக்குல்ல? மாமா மாப்பிள்ள. அவரைதான் கேக்குறேன். அந்தால எங்கேயா பாத்தியா? அவரை பார்க்கவே இல்லை. அவரும் என்ன இன்ஸ்டாகிராம்லயும் அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றது இல்லை. அவரு ஆமா இன்ஸ்டால தான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு 2-3 தடவை மெசேஜ் அனுப்பிச்சாரு. நானும் ரொம்ப பதில் எல்லாம் கொடுக்கல. அவரு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாருடா. ஏதோ ஒரு கம்பெனி லிங்க் அனுப்பிச்சுட்டு இந்த 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 கம்பெனிக்கு உன்னோட ப்ரொஃபைல் அமைச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அப்படியே அமைச்சிருக்கீங்களா? என் ப்ரொஃபைல் அமைச்சிருக்கீங்களா? சரி அப்படின்னு சொன்னேன்னு, இல்ல இல்ல நீங்க தான் அந்த ப்ரொஃபைல் அனுப்பணும்ட்டாரு. என்னதான் சொல்ல வரான்னு எனக்கு ஒன்றும் புரியல சத்தியமா. சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டேன் நானு. உன் அக்கப்போர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். சரி போ அப்படின்ட்டு வேற என்ன பண்றது? அதுவும் உண்மைதான். நீ வந்தா அவனை வச்சு கிளி கிளின்னு கிளிகிற. அதனாலயே பாதி வர்றது இல்ல. எங்க உங்க ஆத்து மாமான்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாரு. எங்க உங்க மாமா இல்லையா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. இருந்தா என்ன இல்லாட்ட உனக்கு என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு இல்ல? அவன் என்ன டைப் பண்ணானே எனக்கு புரியலடா தம்பி. சீரியஸாவே நான் திரும்ப திரும்ப கேட்டேன். என்ன நான் பண்ணணுமா? நான் பண்ணணுமான்னா, ஆமா நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் பண்ணணும்னு சொன்னா. சரி ஓகே நான் எதுவும் சொல்லிக்கல. சரி சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன் நான். ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் ரொம்ப பேசிக்கல. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அங்க ஓப்பனிங் இருந்தா சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதுதான் எல்லா இடத்துலயுமே தெரியுமே எனக்கு ஓப்பனிங் இருந்தா சொல்லுவாங்க அப்படின்னு. அது எப்ப சொல்லுவாங்கன்னு தெரியாதுல்ல. அதுதான் நம்ம கேக்குறோம்ல. அதனால சரி ஓகே ரைட்டு போயிட்டு வாப்பா நீனு. நீ வந்ததும் ஒரு வேஸ்ட் தான். நீ வராததும் ஒரு வேஸ்ட் தான் நினைச்சிட்டு அப்படியே விட்டேன் நான். சாப்பிட்டியாடா தம்பி? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? யாருமே இல்லையா? இந்த கடை சாத்திடலாமா? யாருமே இல்ல. சரி கடை சாத்திடலாம். நம்ம நாளை சந்திப்போம். தலை ரொம்ப வலிக்குது. நான் வந்து இது மட்டும் எடிட் பண்ணி பார்த்துட்டு
அப்படியே படுக்க போறேன். சரியா?